வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இப்போ இதுதான் 10 எரிஞ்சிட்டு இருக்க டாபிக்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த பில்லை கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின்ஸ்டா முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு போராட்டமானதை நடத்திட்டு இருக்காங்க. காரணம் இந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்ல, இந்த பில்லை நாங்க கட்டாயம் பாஸ் பண்ணியே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒத்தக்கல்ல நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த வாக்ஃப் போர்டு கண்ட்ரோல் கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.4 lakh acres of land வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இன்னைக்கு மதிப்புல 1.2 lakh crore மதிப்பிலான ஒரு இடம் ப்ராப்பர்ட்டி வாக்ஃப் போர்டோட கண்ட்ரோல் இருக்கு. அதனால அதுல பாத்தீங்கன்னா நிறைய கரப்ஷன்ஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. இதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த பில்லை நாங்க பாஸ் பண்றோம். ஸோ கட்டாயம் நாங்க இந்த பில்லை பாஸ் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதை ஒத்தக்கல்ல நிக்கிறாங்க. பட் முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸும் அப்போசிஷன் பார்ட்டிஸும் இதை எதிர்க்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே. வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2 அன்னைக்கு லோக்சபாவோட டேபிளுக்கு இந்த பில்லு வருது. ஸோ அப்பதான் மறுபடியும் இந்த ஒரு எதிர்ப்பானது ஆரம்பிக்குது. பட் இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னு இல்லை. லாஸ்ட் இயர் 2024ல ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இதே பில் பாத்தீங்கன்னா லோக்சபாவோட டேபிளுக்கு வருது. அப்போ இருந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் எம்பிஸ் எல்லாருமே, எம்எல்ஏஸ் எல்லாருமே லோக்சபால ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த பில்லை பாஸ் பண்ணாம ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அந்த பில்லை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அவங்களுடைய அனாலிசிஸ் அண்ட் அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பிளஸ் பீப்புளோட ஒப்பீனியன்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே முடிஞ்சு அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ 2025ல ஏப்ரல் 2 அன்னைக்கு மறுபடியும் அந்த பில் லோக்சபாவோட டேபிளுக்கு வந்திருக்கு. இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இன்க்ளூடிங் முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸுமே இந்த பில் எங்களுக்கு ரொம்பவே எதிரா இருக்கு, அதனால நீங்க இந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. ஆனா அப்படி என்னதான் இருக்கு இந்த புதுசா இவங்க கொண்டுட்டு வர இந்த வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா, சில சேஞ்சஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாக்ஃப் ஆக்ட் 1995ல போட்ட சட்டத்துக்கு இப்போ சில சேஞ்சஸ் அண்ட் மாற்றங்கள் கொண்டுட்டு வராங்க இந்த வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல. ஸோ அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா, மெயினான ஒரு முக்கியமான மாற்றம் எதில் அப்படின்னா, இந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டியில யாருக்கு அந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டியை இது ஒரு வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம், அதனுடைய கண்ட்ரோல் யார் கையில இருக்கும், இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்ன? இந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக டொனேட் பண்றாங்க இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னா அதுதான் வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வேற எந்த விதத்திலையும் யூஸ் பண்ண முடியாது, வேற யாருக்கும் செல் பண்ணவும் முடியாது. அது ஒரு பெர்மனண்டா அது இனி வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். நம்ம இப்படி கோயில உண்டியில நம்ம ஒரு பொருளை போட்டோம்னா சாமிக்கு தான் சொந்தம் இல்லையா, திருப்பி நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் இது கடவுள் அல்லாஹ் பேர்ல அவங்க அந்த இடத்த டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வேற யாருக்கும் விற்கவும் முடியாது, அதை ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ் தவிர வேற எதுக்காகவும் பயன்படுத்தவும் முடியாது. அதுதான் வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கோயில் எல்லாம் எப்படி நம்ம தர்மகரத்தை பாத்துக்கிறாங்களோ அது மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு வாக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கிறதுக்காக முட்டாவாலிஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லாம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோ பேக் டு ஹிஸ்டரி. இந்தியாவை டெல்லி சுல்தானேட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுல்தான் முயிசுதீன் சாம் கவுர் அப்படிங்கிறவர் 2 வில்லேஜை முல்தானோட ஜமா மஸ்ஜித் கட்டுறதுக்காக அலோகேட் பண்றாரு. இப்படிதான் இந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிக் கிங்டம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி நிறைய டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால இந்தியாவில் வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 9.4 lakh acres of land வாக்ஃப் போர்டு கண்ட்ரோல் கையில வாக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. இன்றைய மதிப்படி பார்த்தீங்கன்னா 1.2 lakh crores அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டெல்லி சுல்தானேட்ஸ் எல்லாமே ஆட்சி செஞ்சு போனதுக்கு அப்புறமா வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தப்போ அவங்க இந்த வாக்ஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த வாக்ஃப் ஆக்ட் இது எல்லாத்தையுமே ஒரு இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்னதான் இப்படி கிரிட்டிசிசம் வச்சாலும் அதுக்கப்புறம் வந்து முசல்மான் வாக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 படி இது வந்து செல்லுபடியாகும். இந்தியாவில் இந்த வாக்ஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க.
இப்படி இந்தியாவில் வேக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி நிறைய வேக் ப்ராப்பர்ட்டி உருவாகிட்டு இருக்கப்போ அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்காக 1954ல வேக் ஆக்ட் அப்படிங்கிறத மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மெயின் எதுக்காகனா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வேக். அதுல சென்ட்ரல் வேக்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கவுன்சில் செட்டப் பண்ணி அதுக்கு கீழே ஸ்டேட் வேக்ஸ் போர்டு அப்படிங்கிறது செட்டப் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்டேட் வேக்ஸ் போர்டு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வேக்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. மெயினா இதுக்காக வேக் ப்ராப்பர்ட்டியை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக. அதுக்காக தான் இந்த வேக் ஆக்ட் அப்படிங்கறத பாஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேக் ஆக்ட் 1995ல இன்னொரு புது ஆக்ட் கொண்டுட்டு வராங்க. இது மெயினா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், ஸோ இந்த வேக்ஸ் போர்டு, வேக்ஸ் கவுன்சில், வேக்ஸ் ட்ரிபுனல், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த முட்டாவாலிஸ், ஸோ இவங்க எல்லாத்தோட பவர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாத்துமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் தான் வேக்ஸ் ஆக்ட் 1995. ஸோ அதில் தான் நிறைய பவர்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மெயினான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் ட்ரிபுனல். வேக்ஸ் ட்ரிபுனல் ஒரு கேஸில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல். நம்ம அதை வேற எங்கேயும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேக்ஸ் போர்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வேக் ப்ராப்பர்ட்டி. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா போயிட்டு வேக்ஸ் ட்ரிபுனல்ல அதுக்கு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணலாம். அப்படி அந்த வேக் ட்ரிபுனல்லையும் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இல்லை இது வேக் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வேற எங்கேயும் போயிட்டு மேல்முறையீடு பண்ண முடியாது, நம்ம அதுக்கு உடன்பட்டு தான் போயாகணும். இதுதான் வேக்ஸ் ஆக்ட் 1995ஓட நிலைமை. வேக்ஸ் போர்டுக்கும் வேக்ஸ் ட்ரிபுனலுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப புதுசா போட்டிருக்கக்கூடிய இந்த வேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேக்ஸ் போர்டுக்கு இருந்த அந்த பவர், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிற பவரை தூக்கிட்டாங்க. வேக்ஸ் ட்ரிபுனலுக்கு இருந்த அந்த பவர், எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இது வந்து வேக் ப்ராப்பர்ட்டி தான், இல்ல இது வேக் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னு அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட் தான் ஃபைனல் அப்படின்றத நிலைமை போய், ஒருவேளை பெட்டிஷனருக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா வித்தின் 90 days ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். இது ரெண்டு தான் மேஜர் சேஞ்சஸ் இந்த நியூ வேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல. பிளஸ் இந்த வேக்ஸ் ஆக்ட் 1995ஓட பேரை மாத்திடுறாங்க உமீட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிஃபைடு வேக் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேக்ஸ் ஆக்ட் 1995 பேரை மாத்தி உமீட் ஆக்ட் 1995 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. பிளஸ் இதுல வேக் ப்ராப்பர்ட்டியா யாரு டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்சன் அட்லீஸ்ட் 5 years முஸ்லீம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியா வேக் ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ண முடியும் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ் மட்டும்தான். அல்லது ரெகக்னிஷன் ஆஃப் லாங் டேர்ம் யூஸ், ரொம்ப வருஷமா அதை வந்து ஒரு வேக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம வேக் ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த அடிப்படையில் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ண முடியுமே தவிர யாரு நினைச்சாலும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ண முடியாது. பிளஸ் வேக் போர்டுக்கு இருந்த அந்த கண்ட்ரோலையும் பவரையும் இப்போ எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மேஜரா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வேக்ஸ் போர்டுல ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் கட்டாயம் இருக்கணும். அது கூடவே முஸ்லீம் மெம்பர்ஸ்ல 2 உமன் முஸ்லிம்ஸ் கட்டாயம் இருக்கணும். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய எம்பிஸ், ஜட்ஜஸ், எமினன்ட் பர்சன்ஸ் வந்து கட்டாயமா முஸ்லீமா தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை கிடையாது. அது போக வேக்ஸ் ட்ரிபுனல்ல பாத்தீங்க அப்படின்னா, வேக்ஸ் ட்ரிபுனல்ல ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ யார் இருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜும் அது கூடவே ஒரு ஸ்டேட் ரேங்க் ஆஃபீஸர் ஹையர் தன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஒரு படி மேல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரேங்க் ஆஃபீஸர் தான் இந்த வேக்ஸ் ட்ரிபுனல்ல மெம்பரா இருப்பாங்க. ஸோ இதுங்களுக்கு கீழே தான் எந்த ஒரு வேக்ஸ் போர்டுக்கு கீழே வரக்கூடிய கேசஸ் எல்லாம் இருக்கும். ஒருவேளை அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கு நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்ல போயிட்டு தாராளமா அப்பீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஏதாவது வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது, மறுபடியும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே போயிடும். ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதுக்கு ஃபைனல் அக்ரிமெண்ட் கொடுப்பாரு. இந்த ப்ராப்பர்ட்டி வேக் ப்ராப்பர்ட்டியாவே கன்டினியூ ஆகுமா இல்லை அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருமா அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ அமெண்ட்மெண்ட் பில் 2025ல. இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் ட்ரிபுனலுக்கு இருந்த பவரை கம்ப்ளீட்டா தூக்கி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரு ஹையர் ரேங்க் கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு கொடுத்ததுனால முஸ்லீமோடைய அந்த பவர் வந்து இப்போ கவர்மெண்ட் கையில போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதனால அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இப்போ மெயினா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ப்ளஸ் வேக்ஃப் போர்டுக்கு இருந்த அந்த பவர், ஒரு ப்ராப்பர்ட்டியை வேக் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த பவரை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு மெயின் ரீசனை தான் வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ், முஸ்லீம் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் இந்தியன் சிட்டிசனா, ஆஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு தேர்ட் பர்சனா நீங்க இதை வெளியிருந்து பாக்குறப்போ இந்த பிரச்சனையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நியூ அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலுமே நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா. இந்த பில்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 9.4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இவங்க கண்ட்ரோல் இருக்கு, இந்த வேக்ஃப் போர்டோட கண்ட்ரோல்ல. அந்த லேண்ட் எல்லாத்தையுமே சென்ட்ரல் டிஜிட்டல் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பா இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூலா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த புதுசாக போட்டக்கூடிய நியூ அமெண்ட்மெண்ட் பில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் முஸ்லீம் சொல்ற மாதிரி அவங்களோட பவர் வந்து கவர்மெண்ட் கையில் போற மாதிரியும் இருக்கு. பட் நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Until then, this is GK signing off and this is GK Bytes.